எல்லா இடத்துக்கும் நான் தனியா போறதில்ல கிஷோர். ராமு எனக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஆட்டோ பிடிச்சு அங்க போய்க்கிறேன். நீ சீக்கிரமா பெங்களூருக்கு போற வழியை பாரு, சரியா? நான் வரேன் கிஷோர், வரேன். என்னம்மா மோகினி இப்படி என்ன அவாய்ட் பண்ணிட்டு போகுது? விநாயகா, கிஷோரோட அப்பா சொல்லுவார், பொசுக்கு பொசுக்குன்னு அவனுக்கு மூக்குக்கு மேல கோவம் வருதுன்னு. அவன்கிட்ட சொல்லி வை. கோவங்கிறது ஒரு சத்ரு, அது எப்ப வேணாலும் ஒரு மனுஷனை தப்பு பண்ண வைக்கும்னு சொல்லுவார். அவர் போன பிறகு இவனை ஒரு அம்மாஞ்சியாவே நான் வளர்த்துட்டேன். இயல்பை எப்படி மாத்த முடியும்? மோகினிக்கு கிஷோர் நல்லது செய்யறேன்னு திரும்பவும் அவனுக்கு அந்த முன்கோவம் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். அதனால ஒருவேளை வேண்டாம் விநாயகா, என் புள்ள கொலை எதுவும் பண்ணிருக்க கூடாது. அப்படி ஏதாவது இருந்தா நீதான் அவனை காப்பாற்றணும். இன்னைக்கு வீட்டுல ஏதோ விசேஷமா, அதனால சாமிக்கு பச்சி தான் சாப்பிடணும், அதனால ருசி பார்க்காம சமைக்கணுமான்னு முதலாளி மேடம் என்கெல்லாம் சொல்லிக்கினாங்க. இது என்ன பெரிய விஷயம்? நானு சிவாஜி சார் வீட்டுல வேலை செய்ய சொல்ல இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. நான் எப்படி சமைச்சுக்கிறேன் தெரியுமா? என்ன அப்படி பாக்குறீங்க? சும்மா லைக்கி சொன்னேன். எனக்கு சிவாஜி சார் வீட எங்க இருக்குதுன்னு தெரியாதுங்க. அட நான் என்னத்துக்கு டேஸ்ட் பார்க்கணும்னு கேக்குறேன். இந்த கை இருக்குது பாருங்க, இதுக்கு உப்பு, காரம், மிளகு, சீரகம், புளி இதெல்லாம் கரெக்டான அளவு தெரியுங்க. இந்த கையால எத்த அள்ளி போட்டாலும் அழகுதான், அளவுதான், ருசிதான். அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு தூதுவளை ரசம் வச்சுக்கிறேன். பின்னி படல் எடுத்துடலாம்ல இன்னைக்கு. சளி இருமலுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு முதலாளி ஆண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எப்பவும் இப்படி தான் இருப்பாங்க. இடையில இந்த சைலு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆட்டத்தை காமிச்சிட்டா. இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. சோசியக்காரு சொன்ன மாதிரியே கண்ணம்மா வந்திருக்கா. அவளு நல்லா தான் வேலை செய்கிறா. வேலைக்காரி தானே, என்ன வளைச்சா போட்டுற போறான்னு அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது. ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்லுவார், கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியாக இருக்குண்டா அப்படின்னு சொல்லுவார். சே, காலங்காத்தால நாம ஏன் இதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு தெரியலையே. முதலாளியாண்டி நம்மளை இருட்ட போக்குற டார்ச் லைட்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாம் அப்பப்போ எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்ணம்மா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்க சொல்லணும். மேடம், ஷஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாடகின்கினியாட மைய நடனம் செய்யும் மயில். என்ன இது மாடம் தினம் ரொம்ப நேரம் சாமி கும்பிட்டு இருக்கிறாங்களே, இன்னைக்கு யாருக்காக கும்பிடுறாங்கன்னு தெரியலையே. நாம என்னத்துக்கு மண்டை பிச்சிக்கினா? ரான் தம்பி, ரான் தம்பி, எப்ப பார்த்தாலும் அது என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? வாப்பா இங்க. ரான் தம்பி. என்ன கண்ணம்மா? என்ன கண்ணம்மா? இல்ல இம்மா நேரம் சட்டி கவசம் ஓடி நின்றுச்சு. இப்ப கண்ணம்மா, அது சட்டி கவசம் இல்ல, சஷ்டி கவசம். சொல்லு. சட்டி கவசம். ஐயோ, சஷ்டி கவசம். அட என்ன ராம் தம்பி, உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு சட்டியில இருந்தா ஆப்பையில வரும்னு பெருங்க பழமொழியே சொல்லிக்கிறாங்க. இவ்வளவு பெருசா வாழ்ந்துக்கிட்டே தெரியல. ஐயோ, சஷ்டில விரதம் இருந்தா அகப்பையில குழந்தை வருங்கிறதா அதனோட அர்த்தமே. ஓஹோ, உன்ன மாதிரி ஆளுங்க அறகுறையா இப்படி பேசி பேசிய சஷ்டிய சட்டி ஆக்கி போட்டீங்க. நல்ல அக்கு தம்பி உன் விளக்கம். பரவாயில்ல, நீ கூட ஏதோ பச்சிக்கிற போல இது. சரி அத்தை விடு. இன்னைக்கு என்ன தம்பி விசேஷம்? மாடம் வந்து என் கையில வடை, பாயசம், சக்கரை பொங்கல் இத்தனை ஐட்டம் செய்ய சொல்லிக்கிறாங்க. பின்னாத்துக்கு நீ சைடு வாங்கி சிச்சு நிக்கிற, என்ன விசேஷம் சொல்லு. எங்க வீட்டுல எனக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. எனக்கு தெரியாம ஒரு விசேஷமா? ஐயா ராசா, பெருமை பெத்தினதெல்லாம் போறோம். முதல்ல என்ன விசேஷம் சொல்லு.
முதலாளி ஆண்டியோட பையன், முதலாளி ஆண்டியோட செல்லம், எங்க வீட்டு வாரிசு அசோக் தம்பி இருக்கார்ல. என்ன ராம் தம்பி எங்க வீட்டு வாரிசுன்னு சொல்ற? என்னையும் சேர்த்து நம்ம வீட்டு வாரிசு அசோக் தம்பின்னு சொல்லு. உன்னை இந்த வீட்டில் ஒருத்தர உன்னை இன்னும் ஏத்துக்கல. நீ வந்து டெஸ்ட்ல தான் இருக்கிற. நீ முதல்ல இந்த பந்தா பண்ற பாரு, அதை விடு, அப்புறம் பாத்துக்கலாம். அப்படின்னா தம்பி பெருசா பந்தா பண்ணிக்கினேன் நானு. இப்படித்தான் சிவகுமார் ஐயா வீட்டுல வேலை செய்ய சொல்ல கார்த்திக் தம்பியும் சூர்யா தம்பியும் என்னை பார்த்து சொல். வேண்டாம் கண்ணம்மா, பந்தா பண்ண மாட்டேங்கிறதையே நீ ரொம்ப பந்தாவா சொல்ற. சரி அத்தை விடு, வீட்டுல என்ன விசேஷம் அத்தை சொல்லு. முதலாளியோட மகனும் மருமகளும் லண்டன்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. ஓ வெல்டிங் டேயா? அத்தை சொல்லு. ஐயோ வெல்டிங் டே இல்ல கண்ணம்மா, வெட்டிங் டே. வெல்டிங்னா ஒட்ட வைக்கிறது. இதுவும் ஒட்ட வைக்கிறது தானே? வெட்டிங் டே. வெல்டிங்னா ஒட்ட வைக்கிறது. இதுவும் ஒட்ட வைக்கிறது தானே? ஐயோ இது வெட்டிங் டே கண்ணம்மா. எங்க சொல்லு வெட்டிங் டேன்னு. இதெல்லாம் என் வாயில் நுழையாதுன்னு உனக்கு தெரியும்ல, திருப்பி திருப்பி அதே சொல்லி நிக்கிற. நீ தமிழ்ல சொல்லு. ஐயோ கண்ணம்மா, உனக்கு புரியுற மாதிரியே தமிழ்லயே சொல்றேன். இன்னைக்கு நம்ம அசோக் தம்பிக்கு கல்யாண நாள். முருகா, நீ தாண்டா நம்ம வீட்டு காலண்டரே. நீ வழி நடத்தி கொண்டு போற காலண்டர். என்ன ஆண்டி எப்ப பார்த்தாலும் டார்ச் லைட்னு சொல்லுவீங்க, இப்ப காலண்டர்னு சொல்றீங்க? இல்லடா முருகா, நம்ம வீட்ல என்ன விசேஷம், என்னென்ன நல்ல நாள்னு நீ தானடா கரெக்டா சொல்ற. அதனால அப்படி சொன்னேன். இதுவோ முதலாளி சுந்தரமூர்த்தியை கேட்டு பாரு, திருன்னு முழிப்பாருடா. இங்க பாரு வயசு, இந்த சுந்தரமூர்த்திக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற. ஆஹா, நான் அப்படி சொல்லல. ராமமுருகா எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுட்டு கரெக்டா சொல்றானா, அதனால அவனோட பாராட்டினேன். சும்மா அவன் தலைகணத்தை ஏற்றி விடாத வயசு. நேற்று நீ என்ன சொன்ன? நம்ம அசோக்கு கல்யாண நாள், கோயிலில் போய் அபிஷேகத்துக்கு அர்ச்சனைக்கு 500 ரூபா பணம் கொடுத்துட்டோன்னு சொன்னேன் இல்லை? அதை ஞாபகம் வச்சுட்டு இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறா. புதுசாக என்னமா கண்டுபிடிச்சிட்டானாமா? இதுக்கு தனியாக திறமை வேறு வேணுமா? முருகா, நம்ம பிள்ளையோட கல்யாண நாளுங்கிறது எனக்கே மறந்து போச்சு. கோயிலுக்கு அர்ச்சனை கொடுக்கணும்னு சொல்லி ஞாபகப்படுத்துனதே ராமமுருகா தான். அட விடுங்க முதலாளி ஆண்டி, முதலாளி ஏதோ பொறாமையில பேசுறாரு. இதை போய் நீங்க பெருசாவெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஆனா என்ன நீங்க காலண்டர்னு சொன்னீங்க பாருங்க, அதுவே எனக்கு போதும். ராம் தம்பி, காலண்டர்னா வருஷம் கழட்டி தூக்கி கடாசிடுவாங்க. என்ன வெளியில தூக்கி போடுறதுல உனக்கு அவ்வளவு ஆர்வமா கண்ணம்மா? அத்தை விடு ராம் தம்பி, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன டவுட்? இப்ப முதலாளி ஐயாவை பார்த்தா 28 வயசு மாதிரி இருக்குது, மாடத்தை பார்த்தா 38 வயசு மாதிரி இருக்குது. இவங்க 2 பேருக்கு எப்படி புள்ள பெத்துக்கிற வயசுல ஒரு புள்ள இருக்க முடியும்? கண்ணம்மா, இந்த வீட்ல உனக்கு வேலை நிரந்தரமா இருக்கு. நீ தேவையில்லாம முதலாளிக்கு ஐஸ வச்சு என் வயிற்றுல கிளப்பியும் வேலையை கெடுத்துக்காத. லண்டன்ல இருந்து நம்ம பையன் அசோக் பேசுறான். பேசுங்க பேசுங்க. அசோக் அப்பா வணக்கம், நமஸ்தே, குட் மார்னிங்ப்பா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்ப்பா. நீ நல்லா இருக்கியா? உன் குரலை கேட்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இன்னைக்கு உனக்கு கல்யாண நாளுப்பா. வீட்டில் வடை பாயசமெல்லாம் செஞ்சு வீடே தடபுடலாக இருக்குப்பா. அப்பா உங்கள் குரலை கேட்டால் மட்டும் பத்தாதுப்பா, உங்கள் எல்லாரையும் நான் பார்க்கணும். நீங்களும் உங்கள் மருமக பேர பசங்களை பார்க்கணும்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே ஸ்கைப் ஆன் பண்ணுங்கள், அதில் எல்லாரும் நம்ம பார்த்து பேசலாம். ஓகேவா? நான் ஃபோனை வச்சிடறேன்ப்பா. பாய்ப்பா, பாய். சரிப்பா, கொடுங்க பேரும். அட இரு. ஐயோ, உங்ககிட்ட மட்டும் 2 வார்த்தையை பேசிட்டு போனை கட் பண்ணிட்டான். இன்னைக்கு அவனுக்கு கல்யாண நாள். நான் வடை பாயசம்லாம் செய்ய சொல்லியிருக்கேன். அவளை செஞ்சில கண்ணம்மா? செஞ்சு வச்சிட்டேன். பாத்தீங்களா? இந்த பாயசத்தை அப்படியே நீட்டுங்க, லண்டன்ல வாங்கி சாப்பிடட்டும். என்ன முதலாளி ஆண்டி நீங்க? தம்பி ஸ்கைப்ல பேசணும்னு ஆசைப்படுது. ஸ்கைப்ல? ஆமா வயசு, நம்ம மாடியில போய் சிஸ்டத்துல ஸ்கைப் ஆன் பண்ணா மருமக, பையன், பேர பசங்க எல்லாரையும் நேர்ல பார்த்துட்டே பேசலாம். அவங்களும் நம்மளை பார்த்துட்டே பேசுவாங்க. வாங்க மாடிக்கு போலாம். வாங்க வாங்க. வாடா முருகா. வா வா வா. நானே இது என்னடா அது புச்சாக்குது? மேல முதலாளி ரூம்ல ஒரு டிவி போட்டு மாதிரி ஒண்ணு கிடக்கும்,
அதைத்தான் இவங்க சிட்டோன்னு சொல்லி நிக்கிறாங்களா? நாங்க இது இங்க இருக்கிறவங்கள பார்த்து அங்க இருக்கிறவங்க பேசலான்றாங்க, அங்க இருக்கிறவங்கள பார்த்து இங்க இருக்கிறவங்க பேசலான்றாங்க. இது வரைக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க கிட்ட போன்ல தான் பேச முடியும் நான் நினைச்சுன்னு இருந்தேன். இவங்க என்னன்னா நேர்லயே பார்த்து பேச முடியும்னு சொல்றாங்க. கண்ணம்மா, நீ பெரிய முதலாளி கையில தான் வேலை செஞ்சுன்னுக்கிற. இனிமே பேட்டையில எவனாச்சும் என்ன கலாய்ச்சான்னு வச்சுக்காங்க, பதிலுக்கு நான் கலாய்ச்சிட மாட்டேன். என்ன ஆங்குறீங்க? கௌதம சந்திச்சு பேசுறதுல எந்த சிக்கலும் இல்லையா ராமு? எதுவும் இல்ல மோகினி. பூங்குன்றன் சார் ஜெயிலர்கிட்ட பேசி பர்மிஷன் லெட்டர் வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த கவர்ல இருக்க லெட்டரை காமிச்சு கௌதம்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். தேங்க்ஸ் ராமு. எதுக்கு மோகினி தேங்க்ஸ்? இன்ஸ்பெக்டர் என் சொந்தக்காரராக இருந்ததுனால கௌதமை பற்றி புரிய வைக்க முடிஞ்சிச்சு. இல்லைன்னா இது மாதிரி மர்டர் கேஸில் போய் பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். சரி வா மோகினி போகலாம். ஜெயிலர் சாரை பார்க்கணும். உள்ள போங்க. வா மோகினி. வணக்கம் சார். வணக்கம். யாரை பார்க்கணும்? கௌதமை பார்க்கணும் சார். இன்ஸ்பெக்டர் பூங்குன்றன் சார் அனுப்புனாரு. அப்படியா? உட்காருங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஏற்கனவே நீங்க கௌதம பார்க்க வந்திருக்கீங்கல்ல? ஆமா சார். சார், இவரை கொலைகேஸ்ல வந்திருக்காரு கௌதம், அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. ஓகே சார். சார், இவங்க மிஸ்ஸஸ் மோகினி, கௌதமோட ஒய்ஃபு. இவங்க பார்க்கணுங்கிறதுக்காக தான் நானே வந்தேன். கௌதம் என்ன பிக்னிக்கா வந்திருக்காரு? ஆளாளுக்கு வந்து பார்க்கணும்னு சொல்றீங்க? யோ, கௌதம் கிட்ட போய் உங்க ஒய்ஃப் பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லு. எஸ் சார். நீங்கள் 2 பேரும் விசிட்டர்ஸ் ரூமில் வெயிட் பண்ணுங்கள், நான் கௌதம் அழைச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். தம்பி, சாப்பாட்டை வாங்கி வச்சுக்கிட்டு ஏன்பா சாப்பிடாம உட்காந்துருக்க? என்ன மனசு கஷ்டமா இருந்தாலும் சாப்பாட்டில் காட்டக்கூடாதுப்பா. சத்தியமா நான் கொலை பண்ணல சார். எதுக்காக என்ன ஜெயில கொண்டு வந்து போட்டாங்க? எப்படி தீர விசாரிக்காம இந்த மாதிரி பண்றாங்க? அகப்பட்டவன் மாட்டிக்கிட்டான்ற மாதிரி இன்னைக்கு நாட்டு நிலைமை போயிட்டு இருக்கு. தப்பு பண்ணுவன் நிறைய பேர் வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்கான்பா. ஏதோ உன் தலையெழுத்து உள்ள வந்துட்ட, அதையே நினைச்சிட்டு இருக்காம சாப்பிடுப்பா. இதுவும் ஒரு உலகம் தான். இங்கேயே நல்லா வாழறதுக்கு எவ்வளோ வழி இருக்கு. கௌதம்ங்கிறது நீ தானே? ஆமா. உன்னை பார்க்க உன் பொண்டாட்டி வந்திருக்காங்க, வாப்பா. எனக்கு அவங்கள பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க. ஜெயிலர் ஐயா சொல்லி அனுப்பிச்சிருப்பா. உன் பொண்டாட்டி கூட ராமுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ராமுவை மட்டும் பார்க்குறேன் சார், என் ஒய்ஃபை பார்க்க விருப்பம் இல்லை. சரி, நான் சொல்லிடுறேன். பிச்சமுத்து, இங்கே வா. இவரை விசிட்டர்ஸ் ரூம் அழைச்சிட்டு வா. ஓகே சார், வாங்க தம்பி போகலாம். சார், கௌதம் அவர் ஒய்ஃபை சந்திக்க விரும்பலன்னு சொல்கிறார் சார். ராமு, அப்போ நீங்கள் மட்டும் போய் பாருங்க. சார், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே மனஸ்தாபத்தில் பிரிஞ்சிருக்காங்க சார். அதனால் அவன் அப்படி சொல்லியிருப்பான் சார். நேரில் பார்த்தா நிச்சயம் பேசுவான் சார். கைதியோட விருப்பம் இல்லாமல் அலோவ் பண்ணக்கூடாதுங்க சார். இவங்களோட பேச விருப்பம் இல்லைன்னு சொன்னால் பேசாமல் வந்துடுவாங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். ஹலோ. ப்ளீஸ் சார். சொல்லுங்க. ப்ளீஸ் சார், கொஞ்சம் அனுப்புங்க சார். ப்ளீஸ். ஓகே சார். வாங்க. தேங்க்ஸ் சார்.
இவ்வளவுதான் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பினல. எதுக்காக இவ்வளவு இங்க அழைச்சிட்டு வந்த? நான் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவேன். அவளை போக சொல்லு. ஜெயில் கம்மிகளுக்கு பின்னாடி நான் எப்படி நிக்கிறேன்னு பார்க்க ஆசைப்பட்டு வந்தாளா? ஏண்டா கௌதம் இப்படி மோகினி மனசை நோகடிக்கிற? உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கு தெரியுமா? ஒய்ஃபுங்கிறதுக்கு உன் அகராதியில் என்னடா அர்த்தம்? நீ கோபப்படுறப்ப எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கணும்னு நினைக்கிறியா? இவளை பார்த்து எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? நான் இப்ப உள்ள இருக்கிறதுக்கு இவதாண்டா காரணம். இவளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்னப்பா இப்படி கத்தி பேசி சண்டை போடுறீங்க? இது என்ன உங்க வீடு நினைச்சீங்களா? மெதுவா பேசுங்கப்பா. அதனாலதான் ஜெயிலர் சார் இந்த அம்மாவை உள்ள அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. சத்தம் போடாம பேசிட்டு போங்க. ராமு, நீ பேசிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். ஏண்டா கௌதம் இப்படி பண்ற? பாவண்டா மோகினி. அவளுக்கு பாவம் பார்க்காதடா, அவ விஷண்டா. உனக்கு தெரியுமா, அவ கிஷோரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு நான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு கிஷோரை தூண்டி விட்டு கீதாவை கொலை பண்ணதே இவதாண்டா. ஏண்டா நீ இப்படியெல்லாம் பேசுற? மோகினி உன்னை பிரிஞ்சு வந்ததுல இருந்து உன்னை நினைச்சு தாண்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. பேயா நடிச்சு உனக்கு கொடுத்த கஷ்டத்தை நினைச்சு மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காடா. ஜெகன் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காடா. ஏண்டா நீ இன்னும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? மோகினி கிஷோரை தூண்டி விட்டதா நீ சொல்ற. மோகினி எதுக்கு தெரியுமாடா இப்போ உன்னை பார்க்க வந்திருக்கு? கெஸ்ட் ஹவுஸில் கொலை நடந்த அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு நினச்சி தாண்டா இங்கே வந்திருக்கு. அதோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறதை விட்டுட்டு இப்படி கத்துற கோவப்படுற கௌதம், உன் முன்கோவம் தாண்டா உனக்கு எதிரி. சரி, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ற? என்ன நடந்ததுன்னு எத்தனை தடவை சொல்றது? எனக்கு கீதா கொலையில எந்த சந்தேகமும் இல்ல. அன்னைக்கு கீதாவை கொன்னது கிஷோர் தான். இது எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்ற? சொல்றேன் கேட்டுக்கோ. நானும் கீதாவும் அவளுக்கு நகை வாங்கறதுக்காக போனோம். வழியிலேயே மழை தூர ஆரம்பிச்சது. 2 கடைக்கு போனோம். கீதாவுக்கு பிடிச்ச மாதிரி நெக்லஸ் அங்க இல்ல. சரி, நாளைக்கு அண்ணா நகர்ல போய் பாத்துக்கலான்னு அங்கிருந்து கிளம்பிட்டோம். வர்றப்போ மழை நல்ல பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பைக்ல பெட்ரோல் வேற இல்ல. ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வாசல்ல பைக்கை நிறுத்திட்டு வாட்ச்மேன் கிட்டையும் சொல்லிட்டு பக்கத்துல இருந்த பெட்ரோல் பங்குக்கு போனேன். 10 நிமிஷம் தான். திரும்ப வந்து பார்த்தா கீதாவை கத்தியால குத்திட்டான் கிஷோர். தெரியாதனமா நான் கத்தியை உருவிட்டேன். உடனே அந்த வாட்ச்மேன் நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு சத்தம் போட்டு கத்திட்டான். வாட்ச்மேனை கையில போட்டுக்கிட்டு அந்த கிஷோர் தான் கீதாவை கொலை பண்ணிட்டு பழைய ஏமேல போட்டான். நேரமாச்சே, பேசினது போதும், கிளம்புங்க. வர்றேன் கௌதம், வர்றேன். ராமு, ஒரு நிமிஷம். ராமு, என்ன விட்டுரு. நான் உள்ள இருந்தாலும் வெளியே வந்தாலும் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நீ சீதாவை நல்லபடியா பாத்துக்கடா. அவளோட சந்தோஷமா குடும்பம் நடத்துறா. நானும் மோகினியும் ஒண்ணு சேரணும்னு உன் வாழ்க்கையை இழந்துடாத. ஜெகன் அம்மா உங்க கவலையில தான் இருக்காங்க. கடைசியா என்கிட்ட பேசின போவோம் உன்னை பத்தி தான் என்கிட்ட பேசினாங்க. ஹலோ, சொல்றது கேட்கலையா? வாப்பா. கௌதம் சொல்றத பார்த்தா அந்த கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் மேலதான் சந்தேகம் வருது. உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன் ராமு. நீ நல்லா இருக்கணும்னு சொன்னார் பாரு, அதான் கௌதமோட குணம். ஆசையா பார்க்க வந்த உன்னை ரொம்ப திட்டான் மோகினி. சாரி மோகினி. அவரோட கோவத்தை நான் என்னைக்குமே பெருசா எடுத்துக்க மாட்டேன். தாங்க முடியாத மனவேதனையில தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. அவர் ஆசைப்பட்ட அமைதியான சந்தோஷமான வாழ்க்கைய நான் அவருக்கு தராம ஓய மாட்டேன் ராமு.
சீக்கிரமாவே கொலைக்காரன் யாருங்கிறத கண்டுபிடிச்சு நான் அவரை வெளியில கொண்டு வரேன் ராமு. மோகினி சீக்கிரமே கொலைக்காரனை கண்டுபிடிச்சிருமா? எப்படி கண்டுபிடிக்கும்?